வணக்கம், நான் முருகேசன். இன்றைய தலைப்பு குடும்ப உறவுகளை பாசத்தால் கட்டி எழுப்பும் 5 முக்கிய வழிகள் என்னங்கிறத பார்ப்போம். நம்பர் 1, அதாவது உறுதியான வார்த்தை. அந்த உறுதியான வார்த்தையில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, வாய்மொழி பாராட்டுதல், நன்றி தெரிவித்தல், ஆதரவை வெளிப்படுத்தும் வார்த்தைகள். அடுத்து 2வது பாயிண்ட்டுங்க, அதாவது தரமான நேரத்தை ஒதுக்குதல். உங்களுடைய குடும்பத்துக்கு உள்ள உறுப்பினர்களுக்காக காலையில் 15 நிமிஷம், ஈவினிங் 15 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்குதல். அவங்களோட நீங்கள் சேர்ந்து சமைக்கலாம், அவங்களோட சேர்ந்து விளையாடலாம், அல்லது அவங்களோட சேர்ந்து உட்காந்து டிவி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து 3வது பாயிண்ட், பரிசு பெறுதல் மற்றும் வழங்குதல். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு பிறந்தநாள், கல்யாண நாள், அப்புறம் பண்டிகை நாட்களில் அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து உங்களுடைய பாசத்தை நீங்கள் காண்பிக்கலாம். அவங்க வாங்கி கொடுக்கறதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 4வது பாயிண்ட், சேவை செயல் மற்றும் பணியாற்றுதல். அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலையை அவங்களோட அந்த வேலையை பகிர்ந்து அவங்களுடைய வேலை சுமையை நீங்கள் குறைக்கலாம், அல்லது அந்த வேலையை நீங்களே செஞ்சு கொடுக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து முன்கூட்டியே அந்த வேலையை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஒரு காஃபி போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது அவங்களுக்கு வேறு எந்த உதவியாக இருக்கட்டும், அவங்களுடைய குறிப்பறிந்து நீங்கள் செஞ்சு உங்களுடைய பாசத்தை அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அடுத்து 5வது பாயிண்ட் என்ன, உடல் ரீதியான தொடுதல். அதாவது அணைத்தல், கைகளை பிடித்தல், தோள்களை தட்டுதல் போன்ற இந்த உடல் ரீதியான தொடுதல்கள் மூலிமா குடும்ப உறவுகளுக்குள் நீங்கள் உங்களோட பாசத்தை அவங்களுக்கு காட்டலாம். எந்தெந்த உறவுகளுக்கு எந்தெந்த மாதிரியான தொடுதல் உணர்வுகளை நீங்கள் காட்ட முடியுமோ அதை பொறுத்து நீங்கள் காண்பித்து கொள்ளலாம், உங்கள் பாசத்தை வெளிப்படுத்தி கொள்ளலாம். இந்த பதிவினை முழு விளக்கத்துடன் நான் முழு வீடியோவாக போட்டுள்ளேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது வாழ்வியல் குரு, நமது வாழ்க்கையின் வழிகாட்டி.